ஹாய் மகளே, எனக்கு ஒரு விஷயம் புரியல சொல்லுங்கள். ஒரு பொண்ணு வந்து எப்படி இருந்தாலும் குத்தம். கல்யாணம் பண்ணால் குத்தம், கல்யாணம் பண்ணலனா குத்தம், கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை பெற்றுக்காமல் இருந்தால் குத்தம், அந்த குழந்தைய சரியாக வளர்க்கலனா குத்தம், அந்த குழந்தை வந்து பிரச்சனை, எனக்கு வீட்டில் பிரச்சனை, நாத்தனா பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, புருஷன் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் குத்தம். சரி, இதெல்லாம் விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தாலும் குத்தம். சிரிச்சா குத்தம், நடந்தா குத்தம், முறைச்சா குத்தம், அதிகமாக பேசினா குத்தம், பேசாமல் இருந்தாலும் குத்தம். எவ்வளோ குத்தம்! பெண்கள் இல்லைன்னா இந்த உலகமே இல்லைங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க, சரியா? பெண்கள் இல்லைன்னா இந்த உலகம் இருக்குமா? இப்போ ஆடி மாதம் அம்மனுக்கு எவ்வளோ விசேஷம். எத்தனை ஆம்பளை போய் உளுந்து கும்புறது ஒரு பெண்ணைத்தானே. அதே நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணை போட்டு அதே காலால் மிதிக்க வேண்டியது. நான் ஏன் அதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆம்பளை வந்து வெளியே போய் எந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்காங்களோ, பெண்களாக இருக்கிறவங்களும் வீட்டில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு சோறாக்கி குழம்பு வச்சு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி துணி துவச்சி காய வச்சு எடுத்து மடித்து வச்சு பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டி தான் சோறு தின்னு தான் உடல்நிலையை பார்த்து வீட்டு சூழ்நிலையை பார்த்து கடங்காரனை பார்த்து சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் தான் கோர்ட்டே ஆம்பளைக்கு 8 மணி நேரம் டியூட்டின்னா பொம்பளைக்கு 24 ஹவர்ஸ் டியூட்டி. ஸோ அவங்கள வீட்டில் சும்மா இருக்குன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். ஆனாலும் அடையாளம் கொடுத்தாலும் இந்த என்ன சொல்கிறது, அது என்ன சொல்கிறது, மனித பதர்கள் கேட்க போதா கிடையாது. ஸோ குண்டாக இருக்க, கருப்பாக இருக்க, வெள்ளைப்பாக இருக்க, கண்ணு சின்னதாக இருக்குது, கண்ணு பெருசாக இருக்கும், மூக்கு நீளமாக இருக்குது, மூக்கு குட்டியாக இருக்குது, வாய் பெருசாக இருக்குது, வாய் சின்னதாக இருக்குது, பல் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, மூளை இல்லை, எம்புட்டு எவ்வளவு சொல்கிறோம். இதே நாங்கள் ஜென்ஸை பார்த்து சொல்கிறோமா? வழுக்கையாக இருந்தாலும் கூட கட்டி வாழ்கிறோம்ல, வயசானவனும் கூட கட்டி வாழ்கிறோம்ல, அப்போ நாங்களும் எவ்வளோ பெரிய ஆளுங்க. இதெல்லாம் மாமியாரை சமாளிக்கணும், நாத்தனாரை சமாளிக்கணும், சொந்த பந்தத்தை சமாளிக்கணும், முடிஞ்சா பக்கத்து வீட்டெல்லாம் சமாளிக்கணும். எப்படி முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப கஷ்டங்க, பொம்பளை பிறப்பு ரொம்ப கஷ்டம். எனக்கு அதனால தான் ஜோசிக்காரன் சொல்லிட்டு அப்படி இந்த யுகத்தோடு சரி அடுத்த ஜென்மம்லாம் உனக்கு இல்லை அப்படின்ட்டான். உனக்கு ஒரு கும்பிடு, என்னை படைச்ச அந்த ஆண்டவனுக்கு ஒரு கும்பிடுன்ட்டு பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அது நான் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். தலையெல்லாம் வலிக்குது, மண்டையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படி தான் உங்களுக்கு இருக்கா லேடிஸ்? சொல்லுங்கள். பை.